அத்தியாயம் 17. என்ன கொல்றடி ராட்சசி என்றபடி மனைவியை அணைத்து விடுவித்தான் லிங்கம். அட என்னங்க நீங்க, என் பொண்டாட்டி ஊருக்கு போறான்னு ஜாலி பண்ணாம இப்படி சோகங்கீதம் வாசிக்கிறீங்க? போடி, என்னமோ நீ இல்லனா தூங்கவே முடியறதில்ல என்று கூறியவன் காதை வலிக்க திருகினாள் பெண். பொய் பொய், வாய திறந்த பொய். நான் இல்லனா எக்ஸ்ட்ரா எத்தனை பாக்கெட் இழுத்து தள்ளுற? சுந்தரி, வலிக்குது. அது இல்லாத கவலையிலடி என்றவன் காதை மேலும் திருகியவள். உனக்கு தம் அடிக்க காரணம் வேணும் லிங்கம், அதுக்கு என்ன சொல்ற என்றவளிடம் அதிகம் வாதிடாமல் குறைச்சுக்கிறேன் என்றான் லிங்கம். அதையும் பாப்போம் என்றவள் காதை விடுத்து உதட்டில் அழுத்த முத்தமிட்டு விலகினாள். 4 மாதம் கடந்திருக்க கேஸில் புது திருப்பம் வந்திருக்கிறது. அதனால் நீங்களும் எங்களுடன் நேரில் வருவது நலம் என்று சொல்லியிருந்தார் கமிஷனர். அதற்காகத்தான் கிளம்புகிறாள். எப்போது போல் லிங்கம் அவள் வேலையில் தலையை நுழைக்கவில்லை. ஆனால் மனைவியின் பிரிவு கொஞ்சம் வருத்தம்தான். சுந்தரி, எப்போதும் உன் கார் கிளம்புனா 2 பைக் ஃபாலோ பண்ற ஃபீல் இருக்கு. அது எனக்கு மட்டுமா இல்ல உனக்குமா என்றான் லிங்கம் தீவிரமாக. ஓ சாரி லிங்கம் என்று அவனிடம் மன்னிப்பை வேண்டிவிட்டு புன்னகைத்தவள், என் பாதுகாப்புக்காகத்தான் அவங்க 2 பேர் வராங்க. எப்போதும் உங்களுக்கு சொல்லக்கூடாதுன்னு இல்ல, மறந்துட்டேன் என்றாள் சொல்வதற்கு. பாதுகாப்புக்கு ஆள் வைக்க வேண்டுமென்றால் வேண்டும் தான். மனைவி செல்லும் நேரம் எந்நேரம் என்று தெரியாதே. பெரிதாக அதை பற்றி தோண்டி துருவாமல், ஓகே சுந்தரி, கவனம் என்றவன் மீண்டும் அணைத்து விடுவித்தான். வீட்டில் இருக்கும் வரை சுடி சாரி என்றுடுத்துபவள் சென்னை தனியாக கிளம்பினாள். பேண்ட் ஷர்ட் தான். யாரும் பெண்ணை ஒன்றும் சொல்வதில்லை. எங்கெங்க எப்படி இருக்க வேண்டுமோ ஆங்காங்கு அப்படி இருக்கிறாள் என்று அதை பெரிதாக எடுத்திருப்பதில்லை. கிளம்பி இருந்தாள் ஆதிலா சென்னைக்கு. வண்டியின் முக்கிய ஆவணங்கள் முதல் இன்னும் பிற தேவையானதும் எடுத்துக்கொண்டு போலீஸ் டீம் மற்றும் மேனேஜரோடு பஞ்சாப் நோக்கி சென்றாள். ஆதிலாவிற்கு இந்தியா முழுதும் தொழில் உள்ளதால் பிற மொழிகள் பல தெரியும். அதனால் போன வேலைகள் அதிகம் இழுக்காமல் 2 வாரத்தில் முடிந்துவிட்டது. லாரி முழுதாக மீட்கப்பட்டிருந்தது. ஆனால் காப்பர் முழுதாக மீட்கப்படவில்லை. பாதிதான் கிடைத்தது. இதுவே பெரிதுதான் என்றார் மேனேஜரும். வேறு வழியில்லை. என்னும் அதை இழுத்து பிரச்சனையை பெரிதாக்க இழுக்க வேண்டாம் என்று முடிவெடுத்து விட்டாள். சென்னை வந்ததும் இன்னும் பிற வேலைகள் முடிக்க வேண்டியிருக்க அவள் மதுரை வர 1 மாதம் ஆகியிருந்தது. இடையிடையே வீட்டில் அனைவருக்கும் பேசினாலும் யாருக்கும் அதில் திருப்தி இல்லை. முழுதாய் 1 மாதம் கடந்து வீட்டிற்கு வந்தாள் பெண். இம்முறை டிரைவர் சேகர் வந்திருந்தார் ஆதிலாவை அழைத்து. முன்னவே கணவனுக்கு சொல்லிவிட்டாள், இன்று வருகிறேன், முடிந்தால் லீவ் போடுங்க, வந்ததும் உங்கள்தான் தேடுவேன் என்ற மனைவியின் வார்த்தையில் உருகி கரைந்தவன் விடுப்பு எடுத்துக்கொண்டான். போன விடயம் என்ன நடந்ததென்று யாருக்கும் முழுதாக தெரியவில்லை. இன்னும் என்னாச்சு சுந்தரி, நீ ஓகேவா என்று கேட்ட கணவனை கண்டு புன்னகைத்தவள், அவனிடம் ஒரு கிஃப்ட் பாக்ஸ் கார்ல இருக்கு, எடுங்க என்றாள். பின் அதை எடுத்தவன் என்னவென்று கேட்க, போய் ரூம்ல வச்சுட்டு வாங்க, எல்லாத்தையும் பேசணும் என்றவள் அம்மா அத்தையிடம் நலம் விசாரித்தாள். ஜெயந்தி தியாகராஜனுக்கு மருமகள் வந்துவிட்டாள் என்று போன் போட்டிருக்க அவரும் வந்துவிட்டிருந்தார். அனைவரின் முன்னும் கணவனிடம் அதை கொண்டு அறையில் வைக்க சொன்னாள் ஆதிலா. அது முழுதும் கவர் சுற்றப்பட்டு இருந்தது. ஆனால் வெயிட் அதிகமில்லை. யாரும் கொடுத்திருப்பார்கள் என்று நினைத்து கொண்டு அறையில் வைத்துவிட்டு வந்தான். அதற்குள் மருமகளுக்கு தண்ணி மற்றும் ஜூஸ் கொண்டு வந்து ஜெயந்தி கொடுத்திருக்க வெளியில் இருந்த டிரைவர் சேகர் அபர்ணா டீ கொண்டு கொடுத்தார். உள்ளவா தம்பி என்றவரிடம், இல்லம்மா நான் கிளம்புறேன் என்று கூறிட மகளை அழைத்து சொன்னார். சேகர் தம்பி கிளம்புறேன்னு சொல்லுதாமோ என்றிட லிங்கம் அப்போது மேலிருந்து வர, எனக்கு கொஞ்சம் பணம் எடுத்துட்டு வாங்க, சேகர் அண்ணாவுக்கு கொடுத்து விடணும் என்று கூற, நீவா தம்பி நான் கொடுத்து விடுறேன் என்ற தியாகராஜன், எவ்வளவு கண்ணு கொடுக்கணும் என்று மருமகளிடம் கேட்க, 10,000 கொடுத்துடுங்க மாமா, அவர் இனி தனியா பஸ்ல தான் போகணும் என்றாள். ஜெயந்தி இப்போதும் வியப்புதான் மருமகள் மீது. நாம இருந்தால் என்ன செய்திருப்போம்? ஒரு பேச்சுக்காக பரவாயில்ல மாமா நானே கொடுக்கிறேன் என்று சொல்லியிருப்போம். ஆனால் அது போன்ற பாவனை பேச்சு ஆதியிடம் இருக்கவே இருக்காது. அவர் அதை தவறாக நினைக்கவில்லை. இந்த உரிமையான செயல்களால் மருமகளிடம் ஈர்க்கப்படுகிறார். அறைக்கு சென்ற தியாகராஜன் 10,000 எடுத்து வந்து சேகரிடம் கொடுத்தவர் மேலும் 2 500 நோட்டை கொடுத்து, சேகர் வேண்டாம் என்று மறுக்க, கொண்டு போங்க தம்பி, பிள்ளைகளுக்கு ஏதாவது வாங்கிட்டு போங்க என்று கூறியவர், இருங்க தம்பி, பஸ் ஸ்டாண்ட்ல கொண்டு வந்து விடுறேன் என்றவரிடம், இல்ல சார் பக்கம் தானே, வர்ற வழியில பார்த்தேன், நானே போய்க்கிறேன் என்றிட, சரி பத்திரம் என்று கூறி அனுப்பி வைத்தார். என்னாச்சமோ போன விஷயம்? சரியா நீ பேசவும் இல்ல, எல்லாரும் பயந்துட்டோம் என்று தாயிடம், வேலை முடிஞ்சதுமாம் என்றவள் நடந்ததை தனக்கு தெரிந்த வகையில் அனைவருக்கும் கூறினாள். முதலில் ஹரியானா தான் சென்றிருந்தனர். காரணம், அங்கே இருந்துதான் தமிழ்நாடு காவல்துறைக்கு அழைப்பு வந்திருந்தது.
ஹரியானா போன பின்புதான் தெரிந்தது இது சின்ன கேஸ் அல்ல, இதனால் இன்னும் பல கேஸ் வெளிவரும் என்று. நீங்கள் கேஸ் கொடுத்திருந்த புகைப்படத்தில் இருந்த 2 நபர் கிடைத்திருக்கிறார்கள், உடனே வரவும் என்ற தகவல் கேட்டதும் தான் ஆதிலாவையும் ஸ்பாட்டுக்கு அழைத்து சென்றார்கள். உண்மைதான், அங்கே கிளீனர் அப்துல்லா சில காயங்களோடு சிகிச்சையில் இருக்க டிரைவர் ராஜாங்கம் கோமாவில் இருந்தார். ஹரியானா போலீசுக்கும் இது போன்ற 2 நபர் அரசு மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டிருக்கிறார்கள் என்று தெரிய வந்திருந்தது. காரணம், இருவருமே நினைவு திரும்பாமல் இருக்க யார் என்னவென்று மருத்துவமனையில் தெரியவில்லை. 6 மாதம் கடந்து கிளீனர் அப்துல்லா நினைவு திரும்பியிருக்க அதன் பின் எல்லாம் விரைவாக நடந்தேறியது. கிளீனர் அப்துல்லா தான் நடந்த விடயத்தை கூறினான். அன்று சரக்கு ஏற்றிக் கொண்டு வந்த லாரி நள்ளிரவில் ஒரு காட்டு பகுதியை தாண்டி செல்கையில் போலீஸ் வண்டி இவர்களை மடக்கி வழி நிறுத்தியிருக்கிறது. போலீஸ் வண்டி என்பதால் இவர்களும் நிறுத்தி இருக்க டிரைவர் ராஜாங்கம் மட்டும் இறங்கி சென்று என்னவென்று கேட்டிருக்கிறார். அவர்கள் சில ஆவணங்கள் பெயர் சொல்லி எல்லாம் இருக்கிறதா என்று கேட்க அவரும் இருக்கிறது என்று சொல்லியிருக்க, எங்கே எடுத்து வா என்று கூற, இரவில் ரோந்து வண்டியில் செல்லும் போலீஸ் பணத்திற்காக இவ்வாறு செய்வது வழக்கம்தான் என்பதால் அவரும் தன்னிடம் இருக்கும் பெர்மிட் கார்டு முதற்கொண்டு எடுத்து வந்து கொடுத்தார். அதை வாங்கி பார்த்தவர்கள் சில நொடியில் டிரைவரை தாக்கினார்கள். போலீஸ் உடையில் 6 நபர் இருக்க 4 பேர் ராஜாங்கத்தை தாக்க 2 லாரியில் இருந்த கிளீனர் அப்துல்லாவை தாக்கினார்கள் ஓடி வந்து. அதில் 2 மிரண்டு போயிருக்க அவர்களால் சுதாரிக்க முடியவில்லை. பின்பு சில மாத்திரைகளை 2 வாயிலும் போட்டு தண்ணீரை ஊற்றி விழுங்க சொல்லியிருக்கிறார்கள். டிரைவர் வழி தாங்காமல் அவர்கள் சொல்லியதை செய்திருக்க அப்துல்லா அவர்கள் வாயில் போட்ட மாத்திரையை எப்படியோ உள்ளே இறக்காமல் வாயிலை வைத்திருந்திருக்கிறான். அதன் பின் 2 இழுத்து சென்று அந்த காட்டில் போட்டவர்கள் அவர்களது அலைபேசியையும் அங்கே அணைத்து தூக்கி போட்டு விட்டார்கள். பின்பு 2 நாட்கள் கடந்துதான் அந்த பக்கம் ஒரு டிரைவர் ஒதுங்குவதற்காக காட்டிற்குள் வந்து 2 உடலை கண்டு ஆம்புலன்ஸ் மற்றும் போலீசிற்கு தகவல் சொல்லியிருக்கிறார். அவர்கள் சொன்னதை கேட்ட காவலர்கள் அவர்களை அடையாளம் சொல்ல முடியுமா என்று அப்துல்லாவிடம் கேட்க, பெரிதாக அந்த இடத்தில் வெளிச்சம் இல்லை, லாரி மற்றும் அந்த காரின் ஹெட்லைட் வெளிச்சம் மட்டுமே இருந்தது, அதனால் ஒன்றும் தெளிவாக தெரிய முடியவில்லை என்று விட்டான். பின்பு யோசித்தவன், அது ஒரு புது பிளாக் ஸ்கார்பியோ கார், அதுல பின்னாடி பருந்து மாதிரி ஸ்டிக்கர் ஒட்டியிருந்தது என்றான். அது புதுசுன்னு எப்படி சொல்றீங்க என்று கேட்க, கண்டிப்பா புதுசுதான் சார், என்னால உறுதியா சொல்ல முடியும் என்றான் உறுதியாக. இதுவே பெரிய க்ளூ போல்தான் இருந்தது. பின்பு அங்கிருந்து சில ஷோரூம் சென்று விசாரிக்க பிளாக் கலர் வாங்கியவர்களில் லிஸ்ட் மற்றும் அட்ரஸ் கிடைக்க முதலில் அனைத்தையும் பழைய கேஸ் ரெக்கார்டில் யாரும் இருக்கிறார்களா என்று பார்த்தனர். அதில் பிரதீப் சிங் என்ற ஒருவன் ஏற்கனவே கிரிமினல் லிஸ்டில் இருக்க அவன் அட்ரஸில் சென்றனர். அங்கு சென்றால் அவர் வேலை விடயமாக வெளியூர் சென்றிருக்கிறார், எப்போது வருவார் என்பது தெரியாது என்று விட்டனர். இதெல்லாம் 2 நாட்களில் நடந்திருந்தது. அவனது அலைபேசிக்கு தொடர்பு கொள்ள அது லைன் கிடைக்கவில்லை. இடையில் ஆதிலா மேனேஜரிடம், சார் இவங்க வீட்டுக்கு அழைச்சு சொல்லிடுங்க, அப்படியே இவங்களுக்கான மொத்த ஹாஸ்பிட்டல் செலவும் கம்பெனி பாத்துக்க ரெடி பண்ணிடுங்க, முக்கியமா 2 நாளுக்குள்ள சென்னைக்கு ஷிஃப்ட் பண்ணிட ஏற்பாடு செஞ்சிடுங்க, இங்க என்னதான் செஞ்சாலும் எங்க ஃபேமிலி இங்க வர முடியாதுல, சோ முடிஞ்ச வர விரிவா முடிச்சிடுங்க என்றாள். அவரும் அனைத்திற்கும் சரி என்று விட்டார். பின்பு அவனது அலைபேசி சிக்னல் வைத்து பார்க்க அது பஞ்சாபை காட்டியது. ஆனால் அலைபேசி அணைத்து வைக்கவே பட்டிருந்தது. ஹரியானா மற்றும் தமிழ்நாடு போலீஸ் சேர்ந்து பஞ்சாப் சென்றனர். கூடவே ஆதிலா மற்றும் மேனேஜரும். அவர்களிடம் இவர்களது பாஸ்டேக், டோல் கிராஸ் ஆகியதை காட்டி வண்டி நம்பர் மற்றும் இன்னும் பிற விடயங்கள் சொல்ல அவர்களும் இங்கே திருட்டு லாரி விற்கும் இடத்திற்கு செல்ல இவர்களின் நேரம் போன சில மணி நேரத்திலேயே இவர்களது லாரியை கண்டுவிட்டார்கள். அந்த லாரி வாங்கியவனை கஸ்டடியில் எடுத்து விசாரிக்க பின் அவனும் சில உண்மையை ஒப்புக்கொண்டான். அந்த 6 பேர் கொண்ட கும்பல் இவனுக்கு வாடிக்கையாளர்கள் போல, அதனால் எப்போது அவர்கள் திருட்டு லாரி கொண்டு வந்தாலும் வாங்கிக் கொள்வான். பின் அவர்களையும் பஞ்சாபில் வைத்தே பிடித்தனர். 6 நபரையும் விசாரிக்க முதலில் மறுத்தவர்கள் பின்பு உண்மையை ஒப்புக்கொண்டனர். அன்று அவர்களை காட்டில் போட்ட பின்னர் லாரியை 2 எடுத்துக்கொள்ள மற்ற 4 காரிலே சென்றிருக்கிறார்கள். பின் நேராக ஒரு இடத்தில் 3 கோடி மதிப்புள்ள காப்பர் பொருளை வெறும் 80 லட்சத்திற்கு விற்றுவிட்டு பஞ்சாப் வந்திருக்கிறார்கள் லாரியை விற்க. பின் ஹரியானா அழைத்து வரப்பட்ட 6 பேரும் காப்பர் விற்ற இடத்தையும் காட்ட வாங்கியவனையும் அரஸ்ட் செய்து அவனிடமிருந்து பொருட்களை கைப்பற்றினார்கள். அதில் பாதிக்கு பாதிதான் கைக்கு வந்து சேர்ந்தது. இது என்னவோ அங்குள்ள காவலர்களுக்கு இவர்கள் இதை புதிதாக செய்தது போல் தோன்றவில்லை என்றாலும் மேலும் அவர்களை விசாரிக்க பயங்கரமான உண்மை வெளிவந்தது. அது என்னவென்றால் இவர்கள் இதற்கு புதிது அல்ல. இதுவரை 30க்கும் மேற்பட்ட கொலைகள் செய்திருப்பதாகவும் 15 லாரிக்கு மேல் திருடி விற்று இருப்பதாகவும் தெரியவர இவர்களை சீரியல் கில்லர் லிஸ்டில் சேர்த்தனர் போலீஸ். இந்த பிரச்சனை முடிந்து சென்னை வர 2 வாரம் ஆகியது. இடையில் அந்த 2 சென்னைக்கு மாற்றியிருந்தனர். டிரைவர் கோமாவில் தான் இருக்கிறார். அப்துல்லா பரவாயில்லை என்றாலும் இன்னும் சிகிச்சையில் தான் இருக்கிறான்.
இன்னும் சில ஃபார்மாலிட்டி எல்லாம் முடித்துக் கொண்டு இங்கு வர மொத்தமாக 1 வாரம் ஆகியிருந்தது. அவள் கூறியதை வீட்டில் உள்ளவர்கள் கேட்டு நடுங்கியே போனார்கள் என்றே சொல்லலாம். இப்படியும் நடக்கிறதா? எப்பேற்பட்ட உலகத்தில் இந்த பெண் வேறொன்று நிற்கிறாள்? வியப்பாகவும் பெருமையாகவும் இருந்தது மற்றவர்களுக்கு. பெண் தியாகராஜன் தான், புள்ளைய போய் ஓய்வெடுக்க சொல்லுங்க, சாப்பிட்டுட்டு என்றிட, இல்ல மாமா, வர வழியில சாப்பிட்டேன், நான் அப்புறம் சாப்பிட்டுக்கிறேன், நீங்க எல்லாரும் சாப்பிட்டுங்க என்றவள் கணவனை அறைக்கு வர சொல்லிவிட்டு மேலே சென்று ஃப்ரெஷ் ஆகினாள். குளியல் அறையிலிருந்து வெளியே வந்தவள் டவல் மட்டுமே உடுத்தி இருக்க கணவனுக்கு கொண்டாட்டமானது. 1 மாத பிரிவு வேறு அல்லவா? அதனால் அவன் கற்பனை குதிரை கடிவாளமின்றி போட அவனை நெருங்கி வந்த மனைவி அவன் உதட்டில் அழுந்த முத்தமிட்டாள். யார் தொடங்கியது யார் முடித்ததென்று தெரியவில்லை. இருவரும் சில நிமிடங்களுக்கு பின் விலகிக் கொள்ள உடை மாற்ற நகர்ந்தவளை, சுந்தரி அவ்வளோதானா என்றான் லிங்கம். பெண் அவளுக்கு சிரிப்பு. அவ்வளோதானு நான் எப்பங்க சொன்னேன், பட் இப்ப இல்ல என்றவள் உடையை எடுத்து அணிந்தபடி, அந்த கிஃப்ட் உங்களுக்கு தான், எடுத்து பிரிங்க என்றாள். கணவனுக்கு ஆச்சரியம். கிஃப்ட் கொடுக்க? என் பிறந்தநாள் முடிஞ்சிடுச்சே என்றான் லிங்கம். ஓ, எப்போ என்றாள் பெண். நீ ஊருக்கு போன கேப்ல தான் என்றான் அவனும். எனக்கு தெரியாது லிங்கம், இதுவரை கேட்டதும் இல்லையே. சோ நெக்ஸ்ட் டைம் ஞாபகம் வச்சு விஷ் பண்ணிடலாம். இத நீங்க பிளேட்டட் பர்த்டே கிஃப்டாவும் சேர்த்து எடுத்துக்கோங்க என்றவள் ஸ்கர்ட் டாப் போட்டபடி லிங்கம் அருகில் வந்து அதை அவன் கைகளில் எடுத்து கொடுத்தாள் பிரிக்க சொல்லி. அதன் பின் மறுக்காமல் அதை வாங்கி பிரித்தவன், கிஃப்ட் எதுக்கு சுந்தரி என்றான். உங்க ப்ரொமோஷனுக்கு தான் என்றாள் பெண் சிரிப்போடு. அதை கேட்டு சிரித்தவன், ப்ரொமோஷன் வர டைம் இருக்கே, நீ முன்னாடியே கொடுத்துட்டியா என்றபடி பிரிந்து பார்த்தவன் முகம் சுருங்கி போனது. என்னென்னவோ லிங்கம் எதிர்பார்த்திருக்க இதை அவன் நினைத்து கூட பார்க்கவில்லை. நீயே போய் வாங்கினியா சுந்தரி என்றான் அந்த பொருளை பார்த்து. என்ன பண்றது லிங்கம், உனக்கு பிடிச்ச பொருள் தானே கிஃப்ட் பண்ணணும் என்றாள் சுந்தரி. அந்த பெட்டி முழுவதும் சிகரெட் தான் இருந்தது. நிச்சயம் 1000 சிகரெட் இருந்திருக்கும் அதில். லிங்கத்திற்கும் முகம் விழுந்து போனது. சிகரெட் ஊதி தள்ளும் போது வலிக்கவில்லை, இப்போது மனைவி வாங்கி கொடுத்திருக்க வலித்தது. அவன் முகத்தையே பார்த்தவள், உன் ப்ரமோஷனுக்கு இதை கொடுக்கணும்னு முன்னமே டிசைட் பண்ணியிருந்தேன் லிங்கம், சோ அதையே கொடுத்துட்டேன் என்றவளை நிமிர்ந்து பார்த்தவன் என்ன சொல்வதென்று தெரியாமல் நின்றான். பின் கொஞ்சம் தன்னை நிலைப்படுத்தி கொண்டவன், ப்ரமோஷன் பத்தி எங்க ஆபீஸ்ல கூட ஒன்னும் சொல்லல, உனக்கு யார் சொன்னா என்று கேட்க, உன் பிள்ளைதான் சொன்னாங்க, மிஸ்டர் லிங்கம்க்கு நான் அப்போ ப்ரமோஷன் கொடுக்கறேன், அத நீங்களே அவர்கிட்ட இந்த கிஃப்ட கொடுத்து சொல்லிடுங்க, என்ன மனசுல நினைச்சுக்கிட்டு இத ஊத சொல்லுங்கன்னு சொன்னாங்க என்றாள் அவனின் சுந்தரி பெண். அவங்களுக்கு எப்படி நான் சிகரெட் பிடிப்பேன்னு தெரியும் என்று கேட்டவனுக்கு இப்போதுதான் மனைவி சொல்லியதன் அர்த்தமே புரிந்தது. சடார் என்று மனைவியை நிமிர்ந்து பார்த்தவன் அவள் குறும்பு புன்னகையில் அவள் சொல்லிய செய்தியின் அர்த்தம் நன்றாக புரிய கண்கள் கலங்கியது. மிஸ்டர் லிங்கம், மேல இருக்க சிகரெட் பாக்ஸ் கொஞ்சம் எடுங்க என்றவள் கட்டிலில் அமர்ந்து கொண்டாள். கட்டிலில் பெட்டியை வைத்துவிட்டு கீழே மண்டியிட்டு அமர்ந்தவன் அவள் சொன்னது போல் செய்ய உள்ளே இன்னும் ஒரு குட்டி கிஃப்ட் பாக்ஸ் இருந்தது. அதை எடுத்து காட்டியவனிடம், பிரிச்சு பாருங்க என்றாள் அவனது சுந்தரி. அவள் சொன்னது போல் செய்தவனுக்கு கண்கள் கலங்கி கண்ணீர் வந்தது. பிரெக்னன்சி கிட் 2 கோடு காண்பித்திருந்தது. கண்ணீர் வந்து அனைத்தையும் மறைத்தது. மிஸ்டர் கொக்கு, இப்ப நீங்க நான் செய்த குறும்பு உண்டாச்சு கரும்பு அப்படின்னு பாடியிருக்கணும் என்றாள் ஆதிலா புன்னகையோடு. போடி என்றவன் புறங்கையால் கண்களை துடைத்துக் கொண்டு மண்டியிடப்பட்டு நகர்ந்து மனைவியின் மடியில் முகம் புதைத்து அவளை அணைத்துக் கொண்டான். கையில் அவர்கள் பிள்ளை உறுதியான கிட்டிருந்தது. அவனை அழாதே என்றெல்லாம் ஆதிலா சொல்லவில்லை. அவனது மனம் அந்த சந்தோஷத்தை எப்படி வெளியிட விரும்புகிறதோ அப்படியே ஆகட்டும் என்று நினைத்தபடி கணவனின் தலையை கோதினாள் அவனது சுந்தரி பெண்.